அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான 1 கப் பென்னி பாஸ்தா நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1 கப் பென்னி பாஸ்தா போட்டோன்னா அதுக்கேற்றாப்புல 2 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கணும். நீங்கள் இப்போ 2 கப் எடுத்திங்கன்னா 4 கப் வாட்டர் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு ஆயில் சேர்க்கையில் நமக்கு பாஸ்தா கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு பாஸ்தாவை அதில் நம்ம கொட்டி வேக விட்டுக்கலாம். மேக்ஸிமம் 20 நிமிட்ஸ் வேகும். நீங்கள் இதில் அரைக்கையில் இந்த பதத்துக்கு வரணும். பாதி வெந்து வேகாத மாதிரி இருக்கும். இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாஸோட போடையிலையும் நம்ம வேக விடுவோம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணையில் நார்மல் வாட்டர் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த பிறகு அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம், கேரட், பீன்ஸ், தக்காளி, பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் அடுப்பில் போட்டு நல்லா வதங்கி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வளர்ந்த பிறகு இதை நம்ம ஒரு தட்டைக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர்னால் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா மாவை போட்டு மைதா மாவு கருகாத அளவுக்கு நம்ம ஒயிட்டாக தானே எடுக்கணும். அதனால அது கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வரையில் நீங்கள் 1/2 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக இது பண்ணிட்டு இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. குடமிளகா இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கிட்டு பாஸ்தாவே சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.